ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. மந்திர சித்தி. மந்திர சித்தினா என்ன? ஒரு மந்திரம் நமக்கு எப்ப சித்தியாகும்னா, அதையே நெறைய முறை நம்ம அத சொல்லிண்டே இருக்கணும். திருப்பி திருப்பி சொல்லிண்டே இருக்கிறதா தான் அது சித்தியாகும். நமக்கும் ஆசை இருக்கும். சில மந்திரங்கள் நமக்கு பெரியவா சொல்லிக் குடுத்திருப்பா. அத நம்மளும் நெறைய சொல்லி நமக்கு அது சித்தியாகணும்னு. ஆனா அத எப்படி சொல்றது? எப்படி எண்றது? அப்படின்னு ஒரே மலைப்பா இருக்கும். அத பத்தி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். மந்திரம் சொல்லும்போது 4 விதமா சொல்லலாம். முதல்ல வைகாரி அப்படின்னு ஒரு முறை. இது எப்படின்னா, சப்தமா மந்திரத்த சொல்லணும். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய அப்படின்னு சத்தமா சொல்லிட்டே இருக்கணும். இதுக்கு பேரு வைகாரி. இதுக்கு ஒரு எனர்ஜி உண்டு. இப்ப 108 முறை நம்ம சொல்லணும்னா, நம்ம 108 தடவ அத சொல்லணும் பெலக்க. எண்ணிட்டே சொல்லணும். இதுக்கு அடுத்த முறைக்கு பேரு மத்தியமா அப்படின்னு. அது என்னன்னா, சப்தமா சொல்லாம, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய அப்படின்னு ஒரு முணுமுணுப்பா சொல்லணும். வாயிலேருந்து விலக்க சத்தம் வரக்கூடாது. மெதுவா. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. அப்படி முணுமுணுப்பா ஒரு முறை மத்தியமால சொன்னா, அது வைகாரி முறையில 108 தடவ சொன்னதுக்கு சமமாகும். இதுக்கு அடுத்தது பஸ்யந்தி முறை. அது என்னது பஸ்யந்தி முறை? பஸ்யந்தி முறையில முணுமுணுப்பா கூட சொல்லக்கூடாது. சத்தமே கிடையாது. முணுமுணுப்பா கூட சொல்லக்கூடாது. மனதுக்குள்ளேயே ஓம் சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய மனசுக்குள்ளேயே சொல்லணும். சத்தமும் வெளியில படாது, முணுமுணுக்கவும் கூடாது. கடவுள மனசுக்குள்ள நெனச்சுக்கணும். மனசுக்குள்ளேயே சொல்லின்னு இருக்கணும். வாய் முணுமுணுக்க கூடாது. சப்தம் வெளியில வரக்கூடாது. திருப்பி திருப்பி சொல்றேன்னா, அது புரியறதுக்காக. பஸ்யந்தி முறையில ஒரு முறை நம்ம மந்திரம் சொன்னா, அது 108 முறை மத்தியம முறையில சொன்னதுக்கு சமம். அதாவது வைகாரி முறையில 108 இன்டு 108 இஸ் ஈக்குவல் டூ 11,664 முறை சொல்றதுக்கு சமம். 108 இன்டு 108. சரி. இதுக்கு மேல என்ன? இதுக்கு மேல பார்த்தா 4வது முறை இருக்கு. அது பேரு பராங்கிற ஒரு முறை இருக்கு. இது என்ன முறை? பராங்கிற முறை. வாய விட்டும் சொல்லக்கூடாது. வைகாரி. முணுமுணுக்காவும் சொல்லக்கூடாது மத்தியமா. மனசுக்குள்ளேயும் சொல்லக்கூடாது. கடவுள மனசுல நெனச்சுண்டு, மந்திரத்தில மனசுல வச்சுண்டு, உடம்பு ஆடாம, அசையாம இருக்கணும். தன்னிலை மறந்து போணும். நாமே ஒரு மந்திரமா மாறிடணும். ஒன்றி போயிடணும் அதோட. அது எவ்வளோன்னா, ஒரு முறை பஸ்யந்தி முறையில் 108 முறை சொன்னதுக்கு சமமாகும். அதாவது மத்தியமா முறையில 108 இன்டு 108 11,664. அதாவது வைகாரி முறையில 108 இன்டு 108 இன்டு 108 12,59,712 தரம். 12,59,712 அத்தன தரம் சொன்னதுக்கு சமம். எப்படின்னா, உடம்பு ஆடாம, அசையாம மனசுக்குள்ள மந்திரத்தோடயே ஐக்கியமாயி கடவுளே நெனச்சுட்டு இருக்கு. இந்த நம்ம 4 வழிமுறைகள தெரிஞ்சுண்டோம். இத நல்லா புரிஞ்சுக்கணும். நம்மளும் முயற்சி பண்ணலாம். நம்மளும் இந்த 4 வழிமுறையும் பயிற்சி பண்ணுவோம். 4யும் பயிற்சி பண்ணுவோம். வைகாரி, சத்தத்தோட சொல்றது. மத்தியமா, முணுமுணுப்பா சொல்றது. பஸ்யந்தி, மனசுக்குள்ளேயே மந்திரத்த ஓட விட்டுட்டு இருக்கிறது. அதுக்கப்புறம் பராங்கிற முறை. அதுல மந்திரமாவே நம்ம ஐக்கியமா மாறிடணும். இப்படியெல்லாம் நாம நெறைய ஜபிக்கிறபோது, அந்த மந்திரம் நமக்கு சித்தியாகும். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. வாழ்க வளத்துடன் வலிமையுடன். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய.